அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை நாள் வருவதற்கு முன்பாக இது நடக்கும் என்று சொன்னார்கள். இதில் பெரும்பாலும் நடந்துவிட்டது. அது என்னவென்பதை நாம் இந்த வீடியோவில் இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கின்றோம். புகாரி என்ற நபிமொழி தொகுப்பிலே 7121வது ஹதீஸாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்றார்கள், நிலநடுக்கங்கள் அதிகமாகும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்றார்கள். இன்றைய காலகட்டத்திலே நாம் அதை கண்கூடாக பார்த்து வருகின்றோம். அடுத்ததாக காலம் சுருங்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்றார்கள். இன்றைய தினம் அதையும் நாம் அனுபவித்து வருகின்றோம். சென்ற வருடம், சென்ற மாதம் அதற்குள் முடிந்து விட்டது என்று நாம் பல நபர்கள் சொல்லக்கூடிய நம் வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய விஷயங்களாக இந்த காலம் சுருங்கியிருக்கிறது. அதை போல குழப்பங்கள் தோன்றி கொலை பெருகாத வரை மறுமை நாள் ஏற்படாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்றார்கள். இந்த விஷயத்தையும் நாம் கண்கூடாக பார்த்து வருகிறோம். ஆம், இன்றைய காலகட்டத்திலே குடும்பத்தில் குழப்பங்கள் ஏற்பட்டு அதனால் கொலைகள் நடக்கப்படுகிறது. அடுத்ததாக கணவன் மனைவி கள்ள உறவுகளால் அங்கே கொலைகள் நடத்தப்படுகின்றன. பணத்திற்காகவும் பொருளுக்காகவும் செல்வத்திற்காகவும் சொத்திற்காகவும் இப்படியான குழப்பங்களுக்கு மத்தியில் கொலைகள் பெருகியிருக்கிறது. இன்றைய பத்திரிகைகளை புரட்டினால், டிவியை பார்த்தால் நமக்கு தெரியும் செய்திகளே வரக்கூடிய உண்மைகள். அடுத்ததாக அருமை சகோதரர்களே, மக்கள் கட்டிடங்களை போட்டி போட்டுக்கொண்டு உயரமாக கட்டாதவரை மறுமை நாள் ஏற்படாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். இன்றைய காலகட்டத்திலே அந்த நபர் நம் வீட்டை விட அதிகமான உயரத்திலே வீடு கட்டிவிட்டார், நாமும் அதைவிட அதிகமாக பெரிதாக வீடு கட்ட வேண்டும் என்று மக்கள் போட்டி போட்டுக்கொண்டு கட்டிடங்களை, வீடுகளை அமைத்து கொண்டு இருக்கின்றார்கள். இதையும் நாம் கண்கூடாக பார்த்து விட்டோம்.